அஸ்ஸலாமு அலைக்கும். நாவை பாதுகாப்பதின் சிறப்பு என்ன? ஹல்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அவங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விசாரித்தாங்க, யார் ரசூலல்லாஹ், எந்த முஸ்லீம் மிக சிறந்தவர்னு. எவருடைய கையாலும் நாவாலும் முஸ்லீம்களுக்கு துன்புறுத்தப்படாமல் இருக்கிறாரோ அவரே அவ்வாறென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருவாய் மறந்துருக்காங்க. ஹல்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எந்த அமல் மிக சிறந்ததுன்னு. அதற்கு நாயகம் அவங்க தொழுகை நேரம் வந்தவுடன் தொழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னாங்க. மீண்டும் அவங்க அதற்கு பிறகு என்ன என்று கேட்டாங்க. மனிதர்களை நாவை கொண்டு நல்லதை பேச வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. ஹல்ரத் பரா இப்னு ஆஜித் ரலியல்லாஹு அவங்க கூறுவதாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அரபியிடம் கூறினாங்க, உன்னால் எந்த அமலும் செய்ய முடியாமல் போனாலும் உன்னுடைய நாவை எனும் வீண் வார்த்தையை விட்டும் தடுத்துக்கொள் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களும் ரிவாயத் செய்கிறாங்க, எந்த அடியான் அல்லாஹுக்காக தன் நாவையும் மர்மஸ்தானத்தையும் பாவத்தை விட்டு பாதுகாத்து கொண்டானோ அவன் சொர்க்கம் போகுவான்னு சொல்லி. ஹஜரத் சுஃபியான் சக்ஃபி ரலியல்லாஹு அவங்க நாயம் சாசங்களோட கேட்டாங்க, உங்களுக்கு எந்த விஷயத்தில் அதிகமான பயத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அதற்கு நாயகம் அவங்க தம்முடைய நாவை கையால் பிடித்து காட்டி சொன்னாங்க, என் நாவினுடைய விஷயத்தில் தான் எனக்கு பயம் அதிகமாக அல்லாட்ட வரும் அப்படின்னு சொல்லி. ஹல்ரத் சுஃபியான் சக்கீர் ரலியல்லாஹு அவங்க நாயம் அவங்க திரு சமூகத்துக்கு நின்று கேட்டாங்க, எந்த பொருளுடைய பாதுகாப்பு மிக அவசியமாக இருக்குதுன்னு நாயம் சொன்னாங்க. தம்முடைய நாவை தான் பிடித்து காட்டியிருக்காங்க. எனவே நாவை நல்ல விஷயங்கள் பேசி கெட்டதை விட்டும் தடுத்து கொள்வதற்கு, கெட்ட வார்த்தைகளை விட்டு பேசுவதற்கும் பாதுகாத்து, பத்வா விடுவதற்கும் பாதுகாத்து கொள்ளாததுக்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.